ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நம்ம வந்து தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது வந்துப்பீங்களா, அதாவது GE 3252. சரியா, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக தான் நினச்சி பார்த்தா சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸில் தான் தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பேப்பர் வந்து இருக்குது. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு எழுதுகிறோம். அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. அதனால் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸை தயவுசெய்து நீங்கள் பார்த்து அதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணலாம். நெசவு தொழில் என்றால் என்ன, சரியா, தமிழர்களின் பானை தொழில்நுட்பம் தொடர்பான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்ற ஊர்கள் எவை, அதுக்கப்புறம் இந்தோ சொரானிக் என்றால் என்ன, அதுக்கப்புறம் சோழர் காலத்து பெருங்கோவில்கள் எவை, அதாவது எவை, அதுக்கப்புறம் தொல்லியல் என்றால் என்ன, சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மணிகளில் வகைகளில் 4 எழுதுக, அது சொல் விளக்கம் தருக. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழகத்தில் முத்து எடுக்கப்பட்ட புகழ்பெற்ற துறைமுகம் எது, அதுக்கப்புறம் தமிழ் இணைய கல்விக் கழகம் சரியா எங்குள்ளது, அகராதியின் நோக்கங்களுள் 2 குறிப்பிடுக. இதெல்லாம் 2 மார்க்கில் என்ன பண்ணுங்க சுபந்தம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் அதாவது 16 மார்க் கொஸ்டின். 16 மார்க் கொஸ்டின் டைரெக்டாக சில கொஸ்டின் தான் 16 மார்க்கில் நமக்கு வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது 11th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. சரியா, லாஸ்ட் இயர் எழுதியிருப்பீங்க, அதாவது லாஸ்ட் செமஸ்டர் நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதில் தமிழ் பேப்பர் வந்திருக்கும். அதுலேயும் 11th கொஸ்டின் வந்து கம்பல்சரி தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 11th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதாவது பாண்டங்கள் என்றால் என்ன, நமக்கு கிடைக்கப்பெற்ற பாண்டங்களில் காணப்படும் கீறல் குறிப்பீடுகள் வழியாக அறிவியலாகும். சரியா, அதாவது அறியலாகும் செய்திகளை விளக்குக. அதுக்கப்புறம் 12th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பற்றி கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் மாமல்லபுர சிற்பங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் 13th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் உலகவியல் சார்ந்த தொழில்நுட்ப திறனை எடுத்துரைக்க, தமிழர்களின் செம்பு மற்றும் தங்க நாணயங்களின் வழியாக அறிவியலாகும் பண்பாட்டு பதிவுகளை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்களின் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்ப திறனை சான்றுடன் விளக்குக. அதுக்கப்புறம் பெருங்கடல் குறித்த பண்டைய தமிழர்களின் அறிவாற்றலை புலப்படுத்துக. 15th கொஸ்டின், அதாவது சொற்குவை திட்டம் என்றால் என்ன, அதன் நோக்கங்கள் பணிகளையும் விளக்குக. சரியா, அதுக்கப்புறம் அறிவியல் தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ. நம்மளோட புது சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.